சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த மாதம் உன்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறுகிறது. கானா ஒரு கல்யாணத்துக்கு போனாரு. அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது, அப்படித்தாங்க இருக்கணும், குறைவுகளோடு துதிங்க அவர் சொல்லல. தேவனுடைய திட்டம் அது அல்ல. உன் குறைவின் மத்தியில் துதிக்க வேண்டும் இல்லை நான் சொல்லல. ஆனா குறைவுகளோடு இருக்க வேண்டும் என்பது மதம் உனக்கு சொல்லித் தருகிற விஷயம். செல்லும் இடமெல்லாம் என்னவா கூட இருந்து உன்னை கனப்படுத்துவேன். நான் ஒன்று சொல்லவா உங்களுக்கு, தேவன் என்னைக்குமே உங்களை கனப்படுத்த தான் பார்ப்பேன். செய்யாம வாங்கினீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்லையா சொல்லுங்க. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்று பூமியின் உழைப்பு சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணேன்னா இதுக்கு யாரெல்லாம் இந்த ஆசீர்வாத சொந்தக்காரங்களா இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. முன்னாடி பிஎஸ் சிஸ்டத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க, இவர்லேருந்து வெளியில் இருக்கிற வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த வார்த்தை போகும். ஆனால் நீங்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உள்ள இருக்க 50 பேர் மட்டுமே ஆன்னுட்டு இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் பாவின்ற மனநிலையோடு இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறேன் தூரமாக இருக்கிறான்னா அந்த செய்தி சரியான செய்தியே கிடையாது. அவர் செய்தி கொடுத்தாருன்னா வாட்ச்மேன் வரைக்கும் அல்லேலியா சொல்லணும். நானும் அதுக்கு சுதந்திரவாளிடான்னு சொல்லணும். அதுதான் நான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே பூமியின் துளைப்பு. ஆமென் ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டான். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை ஒரு தடவை பாரு. நீங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு என்னோட சேர்ந்து சொல்லணும், சரியா? சொன்னதை செய்யும் அளவு நம்மை முகத்தை பார்த்து சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவு ஹல்லேலூயா கைவிடவே மாட்டான். நாம் நம்பி தலை மூளைக்கல் கையை தட்டு. நீ நம்பி தலை சாய்க்கிறக்கல், அதான் தேவ நீதி. தேவ நீதியில் நான் வாழ்றேன்னா என்ன அர்த்தம்னா, என் நீதியை எடுத்து வச்சுட்டு அவர் நீதி தூக்கி நான் மாட்டிக்கிட்டேன்னு கிடையாது. ஒரு அப்பாவா இருந்து அவர் என்ன நீதியில தம் பிள்ளையை வளர்க்கணுமோ, ஒரு அப்பாவா இருந்து அப்பாவோட நீதியில பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அந்த நீதியில நான் இருக்கிறேன்றதுக்கு பிறகு தான் தேவ நீதியில நான் இருக்கேன். கை தட்டுங்க ஒரு. ஆமே, தேவ நீதி. தேவ நீதினா புரியுதா? அப்பா நீதி. கையை தட்டு. ஆமே. அது என்ன குமாரன் திரும்பி வந்தான். அவன்கிட்ட நீதி இல்லை, ஆனா வீட்டுக்குள்ள அவங்க அப்பா அனுப்புனாரு. அவன் நீதியில இல்ல, அவங்க அப்பா நீதி. நீதினா என்ன? ஒரு அப்பாவா இருந்து அவர் செய்ய வேண்டிய கடமை. ஆமா, அது ஒரு கடமை. அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்ப அவர் அந்த நீதியில் இருக்கிறார். அந்த நீதியில இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கிறார். அதுல மைண்ட் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பிறக்க அம்புருக்கும் இருளில் நடமான கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். எப்பன்னா எப்ப அவருடைய செட்டைகளின் கீழே ரெஃப்யூஜா நீ ரெஃப்யூஜியா உள்ள ஒரு அடைக்கலமாய் நீ அது என்ன சொல்லுவாங்க தமிழ்? அடைக்கலத்துக்கு பதிலாக இன்னொன்னு சொல்லுவாங்க, என்னது? அகதிகளாய் சரியான வார்த்தை. அகதியா அவர் சமூகத்தில் இருந்தேன். நான் நேற்று அந்த வார்த்தையை வாசித்தேன்.
ஆமாம், ரெஃப்யூஜ், யூ ஆர் மை ரெஃப்யூஜ், நீர் என்னுடைய அடைக்கலம். அது தமிழில் இப்படி இருக்குன்னா, நீரே என்னுடைய, அதுக்கு பேர் என்ன சொன்னால் நான் உங்கள்கிட்ட அகதியாக வந்துட்டேன். அகதியாக இருந்தவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அகதினா என்ன தெரியுமா? நீங்கள் கரண்ட் பில் கட்டணும் சார், ஆனால் அவன் கட்ட வேண்டியதில்லை. கைத்தட்டுங்க அவருக்கு. அவனுக்கு வீடு ஃப்ரீ. நான் அகதிகளோட கேம்பில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அவங்களுக்கு வீடு ஃப்ரீ, அவங்களுக்கு வந்து கரண்ட் பில் ஃப்ரீ, அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடுறதுக்கு அரிசி ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அதுக்கு பேர் தான் அடைக்கலமாக வந்திருக்கிறாங்க. ஆமாம், இஸ்ரவேலின் சட்டைகளின் நிழலின் கீழ் அடைக்கலமாய் வந்தார். கையத்தட்டு, நிறைவான பலனை அளிக்கிறது. கையத்தட்டு. இது என்னன்னா, நாட்டுக்கே உழைச்சி போட போறேனே, நீ அகதிடா. அகதினா இங்க பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 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 பிளெஸ்ஸிங் இருக்கு. நீங்க அகதின்னு அசால்ட் நினைக்க கூடாது. அதுக்குள்ள என்ன பிளெஸ்ஸிங் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கணும். ஆமா, அதுதான் வந்து விசுவாசம். அதை ஏசுனார் சொன்னாரு, நாய்க்கு போட முடியாதுமான்னாரு. நாயா? அப்ப நாய்க்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு? அந்த நாய்க்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா யோசிச்சு, நாய் கூட கீழே விழுகிற சாப்பிடும்ல, டவக்குன்னு பிடிச்சிச்சு பாருங்க பாயிண்ட். சரி, நான் நாய் தான் சார், அப்ப நாய்க்குரிய ஆசீர்வாதம் என்ன? கீழே விழுகிற சாப்பிடும். நீங்க 50 செஞ்சீங்களா அவங்களுக்கு, உன்னை கீழே போடுங்க நான் எடுத்துக்கிறேன். ஆமே. என் அன்புக்குரியவர்களே, என் நாயின்னு சொல்லிட்டாங்க என்ன? அவன் ஏசுனாரு, மறந்துட்டார். இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் நான் பார்க்கவே இல்லையே மாட்டார். இஸ்ரவேலுக்குள்ள இப்படி இங்கிட்ட இவன் பிள்ளைன்ற ஒண்ணுமே வாங்கல, அது நாயின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கப்பிட்டு போயிடுச்சு. கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் நான் பார்க்கல. அதனால அகதி அப்படின்னா சாதாரண வார்த்தை இல்லை, பயங்கரமான வார்த்தை. அடிமை என்பது அதை விட சிறப்பான வார்த்தை. அதாவது நீங்கள் பரலோகத்துக்கு போய் விருப்பமே இல்லாட்டினா கூட உங்களை தூக்கிட்டு போகிறாருன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் அடிமை. கை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். வேத வசனத்தின் அந்த வார்த்தையின் டைமென்ஷனில் இருக்க ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளும் ஒரே வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19. வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாம் சொல்லுங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். எல்லாம் சொல்லுங்க. குறைவுகளை நிறைவாக்குவார். அதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல சொன்னார். அதை நான் வந்து சாலிடாக பேசி முடிச்சிடறேன். அதாவது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, இந்த ஒரு குறை மட்டும் இருக்குது சார், இல்லை இந்த குறைவுகள் இருக்குது சார். நான் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராமிஸில் இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை பேசுனேன். கர்த்தர் சொன்னாரா, கர்த்தர்கிட்ட நான் சொன்னேன், நான் கான்வர்சேஷன் தான் சொன்னேன். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லெவலில் அவன் இல்லை. வேற சிலை எடுத்து போடுங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த சிலையை பாரு எப்படி இருக்கிட்டார், இது ஏற்றுக்குவாங்க, என்ன இந்த லெவலில் இருக்கிறான் ஆண்டவர். ஓகே, ஆனால் இது முக்கியமான விஷயம். இந்த சேலை கட்டினா தான் அந்த சேலையை கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி எடுத்து போடுறாரு சார் வாக்கு தத்துவங்க மேலே. கை தட்டுக்க. அப்படியா இதை போட்டுக்கிறியா? இன்னொரு ஸ்டாண்டர்டில் ஒரு மேட்டரை பேச போனப்போ, நீ இந்த ஸ்டாண்டர்டை போட்டு பண்ணார். அதனால தான் பாருங்கள், இந்த ப்ராமிஸ் பேசின ஆட்களுக்கெல்லாம் வந்து பொதுவாகவே வந்து மற்ற வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறக்கு ஆள் இருக்காங்க இல்லையோ, இந்த ப்ராமிஸ் வீடியோன்னு போட்டு அதுக்கு எல்லாம் கூடிடுவாங்க. ஏன்னா பொதுவாக மக்கள் அதை உடுத்துகிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறனால தான் அந்த ப்ராமிஸ். இந்த ஹை ஸ்டாண்டர்டில் கிரேஸில் இருக்கிறவங்க எல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம்ன்ற இடத்துக்கு அவங்க வராங்க. எனிஹவ் வந்து வாக்கு தத்தம் நம்முடைய மைண்டை தேவனுடைய மைண்டோட மேர்ஜ் பண்ணுது. அதான் வாக்கு தத்தோட பெரிய விஷயம். ஆசீர்வாதத்துக்குன்னு வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நான் அந்த லெவலில் உங்களை கூப்பிடலை. உங்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்கள் மைண்டும் தேவனுடைய மைண்டும் என்ன ஆகுது, ஒரே ரெசனன்ஸுக்கு வருது. இருவர் ஒருமனப்படும் போது தான் ஒரு வழியில் செல்ல முடியும். அப்போ இதுதான் செய்ய போகிறாரா அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச உடனே நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிற, அவர் பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் வாக்கு தத்துவத்தோட பெரிய பிளெஸிங். உங்கள் மைண்டை அவர் மைண்டுக்கு டியூன் பண்ணுது. கை தருங்க. ஆமாம். அப்போ கர்த்தர் சொன்னார், சொல்லு வாழ்க்கையில் என்ன குறைவுகள். அதாவது குறைவுகளோடு வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. முதல் பாயிண்ட், உன் குறைவை நான் நிறைவாக்குவேன் கர்த்தர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, நீ இந்த குறைவோட வாழுவது எனக்கு சித்தம் அல்ல என்ற அர்த்தம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? குறைவுகள் இல்லாத வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு. எத்தனை பேர் அதை ஏத்துக்கிறீங்க? ஆனால் நமக்கு மதம் என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு குறை உனக்கு இருக்கு சார். உலகத்தாண்ட கூட கேளுங்களேன், அவன்கிட்ட இது யார் சொல்லி கொடுத்தது? பிசாசு சொல்லி கொடுத்துருக்கிறான். என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு குறை, வீட்டுக்கு வீடு. ஆமாம், விசுப்படம் கிடையாது. இது வந்து டைலாக், இது வந்து ப்ராவர்பு. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கலாம், குறைவுகள் இருக்கக்கூடாது. தேவன் மனுஷன் டிசைன் பண்ணும்போது குறைவுகளோடு டிசைன் பண்ணவே
இல்ல. இன்னொரு வசனம் சொல்றேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த மாதம் உன்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறுகிற மாதம். எது என்னுடைய குறைவு? அதை நிறைவாக்குகிறது. அப்ப பொதுவாக நம்ம மனசுல என்ன இருக்குன்னா, இந்த மாசம் சில குறைவுகளை நிறைவாக்குவாரு, அடுத்த மாசம் சில குறைவுகளை நிறைவாக்குவாரு. இப்படிதான் சார் வாழ்க்கை போகுன்றதுதான் நம்ம ஆழ் மனதில் இருக்கிறது. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, உங்கள் குறைவுகள் எல்லாம், நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் விசுவாசிக்க தயாராக தான் ஒன்று சொல்லவா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைகளையும் இந்த ஒரே மாசத்துக்குள்ள தேவனால நிறைவாக்க முடியும் என்று அவர் சொல்கிறார். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் எல்லா குறைவும் ஒரு மாசத்துல நீங்க நிறைவாக்கிட்டீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு என்ன வேலை? இதெல்லாம் நமக்குள்ள இருந்திருக்கு. கசடுகள், இதுக்கு பேர் என்ன? கசடுகள், மத கசடுகள், சாக்கடைகள். இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவருக்கு நம்ம குறைவெல்லாம் குறைவு இருந்துகிட்டே இருக்கணும், அதை நிறைவாக்கிட்டே இருக்குது அவருக்கு வேலை. இல்லாட்டி அவருக்கு வேலை இல்லை. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் நீங்கள் வந்து எவ்வளோ பணம் கட்டினாலும் சிந்து பார்த்து கதை மாதிரி நீ விரட்ட அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம், அப்படி இப்படி முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டி கட்டி விடுவான் இல்லை, அந்த இலதலை அதை போயிட்டே இருக்கும், அது கடிக்கவே முடியாது. இப்படி தான் வந்து ஒரு இப்போ என்னது ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு முடித்து ஒரு 5-6 வருஷமாக டியூ கட்டிட்டு நேற்று போய் எவ்வளோ இருக்குன்றேன், 7.5 லட்ச ரூபா இருக்குன்றாங்க. என்னடா 7.5 கூட்டுறீங்க, வந்து இத்தனை வருஷம் கட்டினேன். ஆமாம் கட்டினீங்க, லேண்ட் வேல்யூ கூடுதல சார். நீங்கள் முடிக்கிறப்ப அந்த லேண்டுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ நீ கட்டணும். இது எப்படி இருக்கு? நான் வாங்குறப்ப 7 லட்சம், இப்போ 50 லட்சம்னு வச்சுக்காங்களேன், நான் 50 லட்சத்துக்கு கட்டுறேன். எதுக்கு சார் இப்பெல்லாம் பண்ணுறீங்க? இது முடிக்கவே முடியலையே சார். ஆமாம், முடிச்சுட்டா அப்புறம் எங்களுக்கு வேலை இருக்காதுல்ல. ஒருத்தர் சொல்கிறார், எங்களுக்கு வேலை வேணும்ல சார். அப்புறம் ஹவுசிங் போர்டே காலி பண்ணிட்டு, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு யூனிட்டு ஒரு போர்டே காலி ஆகிட்டு அவங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே வேலை கொடுத்துருவாங்க. அங்கே போய் நாற்றத்தில் யார் வேலை பார்க்குறது? அதனால் மெதுவாக கட்டுங்க. உங்களுக்கு குறைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் அதை நிறைவாக்கிட்டே இருக்கணும். என்னுடைய கேள்வி, நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஹவுசிங் போர்டில் வந்து இருக்கிற வேலை செய்கிறவரா? அதாவது மகளே உனக்கு குறைவு இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ எனக்கு வேலை வேணும்லம்மா, எல்லா குறைவும் இப்போவே நான் நிறைவாக்கிட்டேன்னா அப்புறம் அடுத்த மாதத்துக்கு எனக்கு என்ன வேலை? நல்ல கேள்வி இல்லை அது. நான் கேட்டேன், அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? அப்போ சொன்னார் என்கிட்ட, எப்பா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது குறைவிலிருந்து நிறைவுக்கு செல்லுகிற வாழ்க்கை அல்ல, அது நிறைவிலிருந்து நிறைவுக்கு செல்கிற வாழ்க்கை. ஆமென் ஆமென், நிறைவிலிருந்து நிறைவுக்கு செல்வது, நிறைவிலிருந்து நிறைவுக்கு செல்வது, நிறைவிலிருந்து நிறைவுக்கு செல்வது. அப்ப நிறைவிலிருந்து நிறைவுக்கு செல்வதுதான் உங்களுடைய வேலை, உங்களை பத்தி தேவனுடைய திட்டம். ஆனா நீங்க குறைவில் இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் பஸ் ஸ்டாப்புக்கே வரலன்னு அர்த்தம். நீங்க நிறைவுக்கு வந்த பிறகு தான் பஸ் ஸ்டாப்புக்கு வரீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க பஸ்ல ஏறி போறீங்க. அப்ப நீ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிறைவுக்கு வந்தாலே அப்பதான் பஸ் ஸ்டாப்புக்கே வந்திருக்கிறீங்க. இனிமே தான் நிறைவிலிருந்து நிறைவுக்கு போறீங்க. குறைவில் இருக்கிற வரைக்கும் நீங்க பஸ் ஸ்டாப்புக்கே வரல. எத்தனை பேர் இந்த மாசம் பஸ் ஸ்டாப்புக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? கையை தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு. குறைவுகள் எல்லாம், குறைவுகள் எல்லாம், குறைவுகள் எல்லாம் சொல்லுங்க, குறைவுகள் எல்லாம், குறைவுகள் எல்லாம், திரும்ப குறைவுகள் எல்லாம், குறைவுகள் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைவாய் மாறும். கரங்களை தட்டி தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவது என்பது முதல் படி. கானா ஒரு கல்யாணத்துக்கு போனாரு, அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது அப்படித்தான் இருக்கணும், குறைவுகளோடு துதிங்க அவர் சொல்லல. தேவனுடைய திட்டம் அது அல்ல. உன் குறைவின் மத்தியில் நீ துதிக்க வேண்டும் இல்லை நான் சொல்லல, ஆனா குறைவுகளோடு இருக்க வேண்டும் என்பது மதம் உனக்கு சொல்லி தருகிற விஷயம். மதம் உனக்கு சொல்லுகிறது. குறைவுகள் மத்தியிலே துதிப்பது என்பது மதம் சொல்லுவது. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? எல்லாம் உனக்கு நிறைவாய் இருக்கும் போது, அப்படித்தானே வசனம் இருக்கு. நீ பூரணம் அடைந்திருக்கும் போது நீ என்ன செய்யல தம்பி? பூரணம் அடைந்திருக்கும் போது என்னை என்ன செய்யல? நீ என்னை மனமகிழ்ச்சியோடு என்னை நீ சேவிக்காதபடியினால். அப்ப அவர் எப்ப நீங்க நல்லா என்ன வொர்ஷிப் பண்ண விரும்புறாரு தெரியுமா? குறைவுகளோட வொர்ஷிப் பண்றது கிடையாது, நிறைவா இருந்து மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவேன் என்றீரே, பூமியின் சந்ததி என்று வாக்குரைத்தீரே.
சொன்னதை செய்யும் அளவு என்னை என் குறைவுகள் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைவாய் மாறும். கையை தட்டி, இந்த மாசம் உனக்கு விடுதலை, இந்த மாசம் உனக்கு ஆசீர்வாதம், இந்த மாசம் உனக்கு கதவு திறக்கப்படும், இந்த மாசம் வியாதிகள் மறையும், இந்த மாதம் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிற மாதம், இந்த மாதம் அத்தனை குறைவுகளையும் தேவன் உனக்கு நிறைவாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த மாதத்துல குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார்? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே பயங்கர முள்ளுக்காடாக இருந்துச்சு. அந்த முள்ளையெல்லாம் க்ளீன் பண்ணணும், அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும். உடனே நாங்கள் வெளியிலேருந்து ஒருத்தனை என்ன செஞ்சோம், 4 பேரை வந்து முள்ளை வெட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்? ஏதோ ஒரு நாளைக்கு 500 தாங்க சார், 1000 தாங்க சார், 3 பேருக்கு சார், எவ்வளோ? நான் 1 வாரத்தில் வெட்டுவோம் சார். நான் 1 வாரமா? 1 வாரம் ஆகுமா? ஆமாம். இல்லை, நான் 5 நாள் வேணால் முடிக்கிறோம் சார். சரி, நான் ஒரு 2.5 மணி நேரத்தில் அருவாளை கையில் கொடுத்து கிளம்பிட்டான். சார் ரொம்ப பயங்கரமாக இருக்குது சார், இது வந்து மரம் மாதிரி இருக்குது சார், இப்போ என்ன சொல்ல வர, ஏதோ பார்த்து கொடுங்கன்றான். இந்த அருவாள் அப்படி சரி போய் திரும்ப விட்டு 1 வாரம் எடுத்துக்கிறான். அப்போ ஒரு நாள் நாங்கள் ஜெபிச்சோம். இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திட்டார்னா நம்முடைய பாவம் மட்டுமல்ல, சாபம் மட்டும், இந்த பூமியின் சாபம் நீக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த முள்ளெல்லாம் பூமியோட சாபம் தான், அது நீக்கப்படுவதாக ஜெபம் பண்ணோம். இந்தியாவிலே முத ஹைகோர்ட்டில் என்ன மதுரையில் சொன்னாங்க, இத்தனாம் தேதிக்குள்ளே மதுரையில் எந்த இடத்துலையும் முள் இருக்கக்கூடாது, அத்தனை வெட்டி மதுரை ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க, ஆர்டர் போட்டேன். நிறைய பல தோண்டி பார்த்தா ஆமாம் கீழடி மாதிரி ஏகப்பட்ட அற்புதங்கள் இருக்குது சார் மதுரையில். ஆமாம், த ஓல்டஸ்ட் சிட்டி இன் இந்தியா எது தெரியுமா? மதுரை. ஆமாம். சமீபத்தில் ஆந்திரா பக்கம் இருக்கிற, ஆந்திராவா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ப்ராஃபட் சொன்னாராம், God said to me, the revival it comes from Madurai அப்படின்னு. ஆமாம். என் நண்புக்குரியவர்களே, அப்போ எங்கிட்டலாம் இல்லையா, கம்ஸ் டு யூ, அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, கம்ஸ் டு எவ்ரிவேர், பட் கம்ஸ் ஃப்ரம் அங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். மதுரை ஃபுல்லாக முள் இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்ட உடனே அப்போ முள் எப்படி எடுத்தாங்க? ஏக்கர் கணக்கில் ஒரு நாளில் எடுத்தாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாகட்டும்ன்ற ஆர்டரு ஒரு மனுஷன் காசு கொடுத்து முள் வெட்டினானே, அந்த கதை இல்லை. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு பார்த்தீங்களா, அப்படி ஆர்டர். குறைவுகள் நிறைவாவதாக. கையை தட்டு. மேற்கு கிழக்கு வடக்கு குறைவுகள் நிறைவாகுமே, பூமியின் துளைப்பு சம்பளி பெருகும் என்று வாக்குரைத்தாரே. அடுத்த மாதம் குறைவிலிருந்து நீ நிறைவுக்கு போகக்கூடாது. நவம்பர் மாதம் நிறைவிலிருந்து நீ நிறைவு. ஆமென். பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தம், இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன், பாழாக்குறவனை பாழாக்கி போட்டாலும் மறுபடியும் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். பாழாக்குதல் இருந்து மகிமை, அதான் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு மகிமை மேல் மகிமை. ஆகவே இந்த புதிய மாதத்தில் புதிய உடன்படிக்கையில் இருக்க நீங்கள் குறைவிலிருந்து நிறைவாகிற வாழ்க்கை என்பது பஸ் ஸ்டாப்புக்கு வர்றது. ஆமாம், நீ பஸ் ஸ்டாப் மோதம் வாங்க, அப்போ எவ்வளோ சீக்கிரமாக நீ ஸ்டாப்புக்கு வரணும், அப்போ தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டாப்புக்கு வரணும் இந்த ஏர்ஜ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் இந்த குறைவெல்லாம் உடனே 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 நிறைவாகணும் இயேசு நாமத்தில். ஏன்னா நிறைவில் இந்த அடுத்த நிறைவுக்குள் கடந்து செல்ல போகிறேன். கையெழுத்து. ஆமென். நான் நிறைவிலிருந்து நிறைவுக்கு செல்லும்படி அழைக்கப்பட்டவன். கமான் சே, நான் நிறைவிலிருந்து நிறைவுக்கு செல்லும்படி அழைக்கப்பட்டவன். ஆகவே என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு குறைவையும் நிறைவாய் மாற்றுவார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும். உங்கள் சரீரத்தில் இருக்க குறைவுகள் இந்த மாதம் நிறைவாய் மாறும். உங்கள் பொருளாதார குறைவுகள் இந்த மாதம் நிறைவாய் மாறும். உங்கள் நிர்வாகத்தில் இருக்கிற குறைவுகள் இந்த மாதத்தில் நிறைவாய் மாறும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளும் இந்த மாதத்தில் நிறைவாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். அது குறைவிலிருந்து நிறைவல்ல, நிறைவிலிருந்து நிறைவிற்கு. நீங்க எங்க வரீங்களோ அங்க குறைவு இருக்க முடியாது. மனசுல ஒரு குறைவு இருக்கு, அந்த குறைவை கர்த்தர் நீக்குவார். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கா, இந்த வாரம் இந்த மாசம் அந்த பிரச்சனை மறையும். சரீரத்தில் ரொம்ப வருஷமா ஒரு குறைவு இருக்குதா, அந்த குறைவு அது சர்க்கரை வியாதியா இருக்கலாம்,
அல்ல மூட்டு வழியா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. இந்த மாசம் உன் குறைவு நிறைவாய் மாற போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. Come on, receive it, receive it, receive in the name of Jesus. Yes, 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 yes. எல்லா குறைவும் நிறைவாயிடும். இந்த மாசம் முடிக்கும் முன்னாடி சொல்லு, ஐயா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாரியா கர்த்தர், என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு. சொல்ல போறீங்க, எல்லாம் சொல்ல போறீங்க. என் குறைவுகள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. இந்த லேண்டை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப அந்த டெண்டரில் மிகப்பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் சுற்றி இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொடர்புடைய அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க. சிங்க குட்டியெல்லாம் வந்தாங்க. ஆனால் சிங்க குட்டியெல்லாம் லேண்டை வந்து டெண்டரில் எடுக்கலை, நம்ம தான் டெண்டரில் எடுத்தோம். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. You are connected with the heavenly government. நீ நினைச்சாது நடக்கும், நீ விரும்பினாது கிடைக்கும், நீ பார்த்தாது திறக்கும், நீ தொட்டாது துலங்கும். Yes, because I am connected with the heavenly government. கையை தட்டி ஒரு நன்மை எனக்கு குறைபடாதையா, ஒரு குறைவின் வாழ்க்கையில் இருக்காதையா. இந்த மாதம் நிறைவுக்குள்ளாய் கடந்து வருகிறேன். வாழ்க்கையின் அத்தனை குறைவுகளும் நிறைவாய் மாறும். அதற்கான ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அதற்கான ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். அதற்காக திறக்க வேண்டிய கதவுகளை கர்த்தர் திறப்பார். அதற்காக நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் நடத்துவார். இந்த மாதம் உன் குறைவு நிறைவாய் மாறும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.